வெல்கம் கைஸ், இது உங்கள் Suganth சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஐஆர் சென்சாரை எப்படி நம்ம வந்து Arduinoவோட கனெக்ட் பண்ணி ஒரு எல்இடியோ இல்லை ஒரு பஸ்ஸரோ வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இந்த ஐஆர் சென்சார் மேலே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போச்சுன்னா அந்த எல்இடியோ பஸ்ஸரோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டோர் லாக் சிஸ்டத்துக்கு கூட நீங்கள் வந்து வைக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி போச்சுன்னா அந்த பஸ்ஸரோ இல்லை எல்இடியோ இல்லை வேறு ஏதாவது அவுட்புட் வச்சுருந்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Arduino வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா எப்போவோ நான் வந்து ஐஆர் சென்சாரை பேட்ரி வச்சு பண்ணுறதை நான் வந்து பண்ணியிருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் Arduino வச்சு பண்ணாதான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 2-3 அவுட்புட்டாக இருக்கட்டும், இல்லைனா டிஸ்டன்ஸை மாற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா Arduino இந்த வீடியோவில் நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு Arduino இல்லைனா நீங்கள் வந்து பேட்ரி வச்சு பண்ணலாம். ஸோ பேட்ரி வச்சு பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், இல்லைனா ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் நம்ம பண்ணுறதுக்கு ஸோ ஐஆர் சென்சாரில் அவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. விசிசியை நீங்கள் வந்து 5 வாட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அவுட்புட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவை நீங்கள் வந்து கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன அவுட்புட்டாக இருந்தாலும் கனெக்ட் பண்ணிட்டு கோடிங்கில் நீங்கள் வந்து அந்த அவுட்புட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கோடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். கோடிங்கில் வந்து வாய்டு செட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செட்டப் பண்ணணும் கோடிங்கை. பின்மோட் 8 இன்புட் கொடுத்துட்றோம். ஏன்னா இன்புட் தான் பின்மோட் 8 பின்னில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால 8 இன்புட்னு கொடுத்துக்குறோம். அதான் சென்சார். அடுத்து பின்மோட் 12 பின்னில் தான் நம்ம வந்து நம்மளோட அவுட்புட்டான எல்இடி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிட்டோம். அடுத்து பின்மோட் 7 நம்மளோட பஸ்ஸரை கனெக்ட் பண்ணதுனால 7, அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து ப்ராக்கெட் போட்டு இந்த சிம்பிள் எப்பவுமே கொடுத்துருங்க. அடுத்து வாய்ட் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஃப் எல்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா நம்ம வந்து டிஜிட்டல் ரீட் கொடுத்து சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா லோ அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இது என்னதுன்னா, அதாவது சென்சாரில் ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஹை ஆகணும். ஸோ அப்போ வந்து எல்இடி பஸ்ஸரும் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் கொடுக்கும், இல்லை இந்த லைட் கொடுக்கும் எல்இடி. ஸோ அதனால் ஈஃப் கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்துட்டு டிஜிட்டல் ரீட் கொடுத்துக்கிட்டு 8 பின். ஸோ 8 பின்னில் ஐஆர் சென்சார் கொடுத்துருந்தோம். எப்போவுமே சென்சாரோ இல்லை இந்த மாதிரி கொடுக்குறீங்களோ ரீட் கொடுத்துருங்க. ஏன்னா அது ரீட் பண்ணும் என்ன சென்சார் நடக்குதுன்னு. அடுத்து டபுள் ஈக்குவல் போட்டுட்டு லோ கொடுத்துருக்கோங்க. அடுத்து ப்ராக்கெட் போட்டுருங்க. அடுத்து இங்கே இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஸ் இஃப் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அடுத்து டிஜிட்டல் ரைட்டில் 2 டிஜிட்டல் ரைட் போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் ரைட் ஒரு அவுட்புட் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் ரைட் போட்டுக்கிட்டு அந்த அவுட்புட்டோட பின் நம்பர், டிஜிட்டல் பின் நம்பர், அடுத்து ஹை கொடுத்துருங்க. இப்போ எல்ஸ் சென்டென்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட் கொடுத்துக்கிட்டு நம்மளோட பின் நம்பரை லோ கொடுத்துட்றோம். ஏன்னா இஃப் சென்டென்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி லோ ஆச்சுன்னா இந்த மாதிரி ஹை ஆகணும்னு கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி இந்த மாதிரி ஆகலை அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஸ் கொடுத்து டிஜிட்டல் ரைட் லோன்னு கொடுத்துட்றோம். ஸோ அதாவது சென்சாரில் எதுவும் படலைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோ கொடுத்துட்றோம். ஸோ அதாவது பஸ்ஸரும் எல்இடியும் லோ ஆகக்கூடாது. ஒரு அவுட்புட் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று டிஜிட்டல் ரைட் கொடுத்துக்கிட்டு பின் நம்பர் ப்ளஸ் லோன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராக்கெட். இங்கே இந்த ப்ராக்கெட் வந்து எல்ஸுக்கான ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் வந்து இந்த ஃபுல் வாய்டு லூப்புக்கான ப்ராக்கெட். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஆர் சென்சார் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து சில கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், லைக் கோடிங்காக இருக்கட்டும், ப்ரெட் போர்டாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஃபுல் வீடியோ.